ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ப்ரோக்ராமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேரி பிரிசன் எஸ்கேப்பில் செகண்ட் லெவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் இருக்குது. இப்போ நம்ம நேற்று ஸ்பேஸ்ஷிப்பில் அங்கேருந்து தப்பிச்சு நேராக வந்து ஏலியன் பிளானெட்டில் சொருவினனால நம்மளை தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க ஏலியன்ஸை. இப்போ இந்த கேம்லேருந்து நம்ம இப்போ இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ணோம். அதுக்கு நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்னா GG7 ப்ரோவும் என்னோடய தம்பியும் வந்திருக்காப்புல. GG7 ப்ரோ தான் பேரை மாற்றிட்டு ஹேமர்னு வந்திருக்கான். இப்போ நம்ம இந்த இடத்துல தப்பிக்கணும். அதுக்கு முதல்ல என் தம்பி பார்த்திங்கன்னா ஸ்வாடை வச்சு நம்ம பின்னாடி பற்ற விட்டான். நெருப்பாக கொழுந்தொட்டு எரியுது பின்னாடி பாருங்க, இப்படி கொளுத்தி விட்டியான். இப்போ நம்ம தப்பிச்சு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னையை போட்டாங்க, நமக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டையில் நம்ம மாட்டிக்கிறாங்க. இங்கேருந்து ஓடலாம். ஃபஸ்ட்டு இப்படி எகிரி வச்சு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா நமக்கு இங்கே ஒரு பிளேட் இருக்குது. இது மேலே ஏறி இங்கிட்ட வந்துடலாம். இப்போ இதை நம்மளை இங்கே நேராக கூட்டு வரோம். இது மேலே ஏறிடலாம் கைஸ். இப்போ அப்படியே வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜோன் 1ல் B செக்ஷன் வந்துட்டோம். இப்போ இங்கிட்ட வந்து பூட்டி இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த சைடு தான் போகணும். இங்கே அது அப்படியே ஸ்லாண்டிங்காக போய்ட்டுருக்கு. கீழே பாருங்கள், ஆசிட் கொட்டி வச்சுருக்காங்க தப்பிச்சு போகக்கூடாதுன்ட்டு. பரவாயில்ல, நம்ம எல்லாத்துலேயும் தப்பிச்சு ஓடிடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு குதி, அப்படிக்கா இங்கே ஒரு குதி, இங்கேருந்து இங்கே ஒரு குதி குதிச்சு நேராக கீழே குதிச்சிடலாம். இந்த டோர் பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குன்னு நினைக்காம கைஸ், பூட்டியிருக்கேன். இப்போ அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமா, அப்படியே பொறுமையாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிடலாம். இப்போ அப்படியே பொறுமையாக இந்த சைடு வந்துடலாம். இப்போ நேராக போனோம்னா மேலே அங்கே அம்புக்குறி போட்டிருக்கல கைஸ், அங்கே ஒரு க்ரோபார் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் போய் எடுக்க போகிறோம். இந்த ஏணி வழியாக தான் கைஸ் ஏறணும். ஏறிடலாம் ஃபஸ்ட்டு. ஏணி மேலே ஏறுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா லேசர் லைட் மேலே விழுந்துட்டேன் கைஸ். சரி, செகண்ட் ட்ரையில் இந்த வாட்டி எடுத்துடலாம். ஆஹா, ஏணி மேலே தலையிலால் ஏறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இறங்கும் கைஸ். இப்போ கரெக்டாக ஏறிட்டேன். நம்ம இது இப்போ என்ன லேசர் மேலே கால் வைக்காமல் அப்படியே பொறுமையாக போகணும் கைஸ். இப்போ அது அப்படியே வரும்போது ஒரு குதி. ஆஹா, ஜம்ப் பட்டன் ஒரு காலையே. இந்த வாட்டி தேர்ட் ட்ரையில் கரெக்டாக எடுத்துடுறோம் கைஸ். எல்லா மிஸ்டேக்கையும் கிளியர் பண்ணிட்டு தேர்ட் டைம் எடுத்துடலாம். இப்போ நம்ம நேராக ஓடி போய் ஒரு ஜம்ப், அவ்வளோதான் கைஸ். இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே குச்சிடலாம். இப்போ இந்த ஃபேனை உடச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம எப்படியே பொறுமையாக கீழே இறங்கலாம். இதில் போனோம்னா இங்கே பைப்பாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த பைப் மேலே குதிக்கலாம். இப்போ அப்படியே நேராக ஓடி போய் அங்கிட்ட ஒரு வாட்டர் இருக்குது. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, இதையும் உடச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், உடச்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே குதிச்சோம்னா இந்த சைடு லேசர் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கிட்டு தான் போகணும். அப்படியே போகலாம். இங்கிட்ட அம்புக்குறி போட்டிருக்காங்க. இங்கிட்ட என்ன இருக்குது? இங்கிட்ட ஒரு பட்டன் இருக்கா? நம்ம பின்னாடி வேறு அவங்க 2 பேரையும் காணா கைஸ். என் தம்பியும் காணா, GG ப்ரோவையும் காணா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் பேரி மாதிரியே தான் இருக்கேன். இந்த ஏலியன் போலீஸும் எப்படியோ இந்த பேரிகிட்ட தப்பிச்சாச்சு. இவனை பேரின்னு சொல்லாமா இல்லை ஏலியன்னு சொல்லாமான்னு தெரில கைஸ். இவன் பார்க்க அப்படியே ஏலியன் பேரி மாதிரியே இருக்கியான். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஃபேனை ஆன் பண்ணி விட்டோம் இப்போ ஃபிங்கர் வச்சு. இப்போ இந்த ஏலியன் மடையை மட்டும் தப்பிச்சு அங்கிட்டு போயிட்டான்னா நம்ம கீழே இறங்கி போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். அவன் அப்படிக்கா நவுந்துட்டியான். இப்போ வாங்க நம்ம ஓடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் இங்கே வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம இப்போ இது மேலே காற்று வர்றதுனால அப்படியே நேராக பறந்துடலாம். பறந்து அப்படியே இந்த இடத்துல லேண்ட் ஆகிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இங்கே லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமா, இங்கேயே வச்சிடலாம் கைஸ். இது அப்படியே நேராக மேலே வந்துடுச்சு. இப்போ இது மேலே இங்கே ஏறிடலாம். அடுத்து இந்த பைப் மேலே குதிக்கணுமா, இங்கேயும் குதிச்சாச்சு. அப்படியே வந்து இந்த பைப் மேலே குதிச்சு அப்படியே போகலாம் கைஸ். இப்போ நேராக இந்த பைப் மேலே குதிக்கணும். வாங்க குதிச்சிடலாம். ஐயா, கீழே விழுண்டோமே. பரவாயில்ல கைஸ், நம்ம செகண்ட் ட்ரை பண்ணலாம். அந்த பைப் அப்படியே கீழே வரட்டும். அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ அப்படியே திரும்ப வந்து இந்த குட்டி பைப் மேலே ஒரு குதி, மேலே பெரிய பைப் மேலே ஒரு குதி, அப்படியே நடந்து வந்து இங்கே ஒரு குதி. அவ்வளோதான் கைஸ், இங்கேயே குதிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பைப் மேலே நேரம் குதிக்க முடியலையே கைஸ். இதோ பொறுமையாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். 4-5 ட்ரை வந்துருச்சு. அதனால் அப்படியே பொறுமையாக இந்த பைப் மேலே இந்த லைட்டு மேலே குதிச்சு இந்த பைப்பில் குதிச்சிடலாம். இப்போ கடைசியாக இங்கே ஒரு பைப் தான் இருக்குது. நம்ம பிரதர் வேறு நான் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் அவன் மேலே இங்கே ஓடி வந்துட்டான். வாங்க நம்ம இதை உடச்சிடலாம். உடச்சிட்டு இப்போ இங்கிட்டு போகலாம் கைஸ். இப்போ வந்து இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனையும் உடச்சிடலாம்.
அவ்வளோதான் கைஸ் உடச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்கு. இப்போ அந்த ஏலியனை தான் போடணும். நம்மகிட்ட வெறும் குச்சி தான் இருக்குது. நம்ம பிரதர்கிட்ட தான் ஸ்வாட் இருக்குது, ஃபயர் ஸ்வாடு. அவர் வேறு கீழே வந்துட்டானா நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம் கைஸ். இப்போ அப்படியே இந்த சைடுக்காக போகலாம். அவ்வளோதான், இங்கிட்ட வேறு இருக்கு. அப்படியே கீழே குச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், கீழே குச்சாச்சு. இப்போ இந்த ஏலியனையும் போட்டாச்சு. அடுத்து இங்கே ஒரு ஏலியன் சாவு. இந்த ஏலியனையும் போட்டாச்சு. ஏலியன் போட்டோம்னா நம்ம காயின் கிடைக்கிது கைஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 477 காயின்ஸ் இருக்கு. இப்போ இங்கே என்ன ஃபிங்கர் வைக்கணுமா? குச்சி கையில் இருக்காக்கும், ஃபிங்கர் வச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம நேராக கீழே போயிடலாம். கீழே என்ன இருக்கும்? கீழே என்ன இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கைஸ் கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்குள்ளே குதிச்சிடலாம். அப்படியே இங்கேருந்து அங்கே குதிச்சு போயிடலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு லேடர் இருக்குது கைஸ், இது மேலே ஏறிடலாம். இங்கே வந்தோம்னா இந்த சர்க்கிள் மேலே குதிக்கணுமா? நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டியா. நம்ம இந்த வாட்டி கரெக்டாக குதிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், குதிச்சாச்சு. இப்போ நேரம் இந்த ஏணி மேலே குதிச்சிடலாம். அப்படியே மேலே போனோம்னா இங்கிட்ட என்ன இருக்கு? இங்கிட்ட ஒரு ஏணி தான் கைஸ் இருக்கு. இப்போ இந்த அப்படியே இந்த படிக்கட்டா இது என்ன சொல்ல, டைல்ஸ் மாதிரி இருக்குது. இது மேலே அப்படியே நடந்து போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விண்டு மில் இருக்குல்ல, சுற்றிக்கிட்டே இருக்கு. இது அந்த கேப்பில் நம்ம தப்பிக்கணும் கைஸ். இதில் தப்பிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், ஒன்றில் தப்பிச்சிச்சு. அடுத்தது ஜஸ்ட் மிஸ் கைஸ், அடி வாங்கிட்டோம். இதில் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அடுத்து இங்கே வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். அப்புறம் இதை எஸ்கேப் ஆக முடியாது. கீழே ஒரு வாட்டர் இருக்குது கைஸ், அதுக்குள்ளே போக மாட்டேன். இப்போ இதில் வந்தோம்னா நிறைய பைப்பெல்லாம் போயிட்டே இருக்குது. இவ்வளோ தூரம் போகுது. நம்ம பொறுமையாக அப்படியே இறங்கி போகலாம். எங்கே இந்த சைடு இருக்குது கைஸ். மறக்காமல் அப்புறம் வீடியோ பார்க்குற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. தம்பி இப்போ எங்கிட்டா போக? இங்கே பாருங்க கைஸ், இங்கே லேசர்லாம் இருக்குது. அந்த லேசர் மேலே அடி வாங்காமல் இப்படி நவுந்துடலாம். நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேகமாக ஓடிட்டான். ஸ்கேட்டிங் போர்டு வச்சுருக்கான் போல் கைஸ் அவன். இப்போ வாங்க நம்ம இங்கே இருக்க ஏலியனை போட்டுடலாம். மல்லாக்கா கவுந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த அட்டைப்பட்டி மேலே ஏறி வண்டி மேலே ஏறிடுவோம். என்ன ப்ரோ அங்கிட்டு பண்ணுற? நம்ம இங்கே குதிச்சிடலாம் கைஸ். இங்கே குதிக்க முடியல. நம்ம அங்கிட்டு வண்டி மேலே அந்த சைடு ஏறி குதிக்கணும் போல கைஸ். ஏலியன் இதுவாடா, ஏலியன் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது ஏலியனை போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த சைடு மேலே ஏறி இங்கிட்டு இதில் நடந்து வந்து குதிக்கணும் போல கைஸ். இப்போ இங்கே குரோபார் வச்சு இந்த கண்ணாடி உடச்சிடலாம். கண்ணாடி உடச்சிட்டு இங்கே வந்தோம்னா இங்கே ஏலியன் இருக்குது. இந்த ஏலியனையும் போட்டாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலே ஏறி அங்கே போய் லேண்ட் ஆகிடும் கைஸ். நம்ம அப்படியே பொறுமையாக வந்து லேண்ட் ஆகிடலாம். கைஸ் குதிக்க மறந்துட்டேன் கைஸ். அப்படியே போனால் கீழே இறங்கிடுவோன்னு பார்த்தா இந்த இடத்துல குதிக்கணும் போல் கைஸ். பாருங்க நம்ம குதிச்சு பார்க்கலாம். முன்னாடியே குதிச்சிட்டேனே, கொஞ்சம் பின்னாடி போய் குதிக்கணும் போல கைஸ். இந்த ட்ரையில் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். அப்படியே நேராக இங்கே வந்தோடனே அப்புறம் குதிக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். பாருங்க இந்த ட்ரையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிச் ஆகி நேராக அங்கே டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்துட்டோம் கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில, ஏதோ கிளிச் ஆகிடுச்சு போல். நம்ம கீழே தான் விழுந்தோம், நம்மளை நேராக இங்கே ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு. என்னன்னு தெரில. வாங்க நம்ம இந்த சைடு போயிடலாம். இப்போ இங்கிட்டிருந்தால் அங்கே குதிச்சிடலாம் கைஸ். மிஸ் ஆயிடுச்சு. பின்னாடி ஓடி வந்து குதிக்கணும் போல. இப்போ வாங்க நம்ம பின்னாடி போயிடலாம். பின்னாடி இங்கேருந்து நேராக ஓடி ஒரு ஜம்பை போடுவோம். அடுத்த இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் அதே தானே. பின்னாடி ஓடி ஒரு ஜம்ப்பு. இப்போ மேலே போகலாம். மேலே என்னாக்கா இங்கேயும் இங்கே லேசர் இருக்குது கைஸ். இந்த லேசர் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். அடுத்து மேலே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜி ப்ரோங்கிற பாருங்க. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்து ஸ்கேட்டிங் போர்டு வாங்கியிருக்காப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஏலியன் அடி வாங்கி 2 பேருமே செத்துட்டோம். நம்ம பிரதர் முன்னாடி போகிறோம். ஐயோ கால் தவறி கீழே விழுந்துட்டோம் கைஸ். பாருங்க இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜிஜி ப்ரோவும் வந்துட்டார். ப்ரோ என்ன ப்ரோ அங்கே பண்ணுறீங்க? வா ப்ரோ போகலாம். அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. கையில் கட்டை வச்சுருந்தனால ஸ்லிப் ஆயிடுச்சோ. அப்படியே கட்டெல்லாம் போகலாம். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணுறேன். ப்ரோ ஜிஜி குதிங்க ப்ரோ. 2 ஆட்டமும் ஃபெயிலியர் ஆச்சு கைஸ். ஐயா 2 ஆட்டமும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கே. பாருங்கள் நம்ம இங்கிட்டேருந்து ஓடி வந்து ஒரு குதியை போடுவோம். இந்த வாட்டியாவது கரெக்டாக வந்துடணும். வந்துட்டு இப்போ 2 பேர் மேலே தான் கைஸ் போகிறாங்க. நம்ம எப்படியோ பொறுமையாக போகலாம். இங்கேருந்து நேராக ஒரு ஓட்டம்.
அவ்வளோ ஆஹா மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேசரை தாண்டியாச்சு. ஆஹா இந்த லேசரில் அடி வாங்கிட்டோமா. போகணும் கைஸ், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அங்கே போகணும் கைஸ். வாங்க நம்ம பொறுமையாக இங்கேருந்து அங்கே குதிச்சிடலாம். அடுத்து வந்து இங்கேருந்து நேராக ஓடி இதில் குதிச்சிடலாம். அடுத்து இங்கே லேசர்லேருந்து தான் கைஸ் தப்பிக்கணும். ஒரு ஜம்ப்பு இன்னொரு ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ். லேசர்லேருந்து தப்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் 2ல் சி வந்துட்டோம். இப்போ தான் கைஸ் இங்கே தான் இந்த ஏலியன்ட்டு அடி வாங்கணும். இப்போ இந்த ஏலியனை பிறந்துடலாம். ஏலியனே அவ்வளோதான் கைஸ், இந்த ஏலியனை போட்டாச்சு. இங்கே கொஞ்சம் காயின் இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஜிஜி ப்ரோ நம்மளே அடிக்கிறாரு. என்னாச்சுன்னு தெரில, நம்மளே போட்டு அடிக்கிறாரு. இங்கே ஏலியன் இருக்குது, ஏலியன் அடிச்சிருவோம். அவர் ஏலியன் அடிக்கிறேன்னு சொல்லி நம்மளே அடிச்சிட்ருக்காரு கைஸ். வாங்க நம்ம நேராக அப்படிக்கா போகலாம். இங்கே வந்து நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஜம்ப் பண்ணோம்னா ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குது வழி? ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குது வழி? வழியை சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ வழி சொன்னேன், ஏலியன் அடிச்சிட்ருக்க. எங்கிட்டா வழி இருக்குது ப்ரோ? ஓ இங்கிட்ட இருக்கா, சரி ப்ரோ வந்துடுறேன் பின்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜி ப்ரோ தான் நமக்கு வழி சொல்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். இப்போ நம்ம நேராக அப்படியே இங்கே ஓடி வந்து இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டலாம். அப்படியே இங்கிட்ட வரலாம். இந்த வந்து இங்கே பைப் இருக்குது. அப்படி பாருங்கள் கீழே நம்ம வேறு அங்கே நிற்கிறியான் பாருங்கள். அவன் மேலே இப்போ தான் வந்துட்டுருக்கேன். நம்ம அதுக்குள்ளே இந்த ஏலியனை போட்டு நேராக ஓடிடலாம். நான் இங்கே குரோபாரை வச்சு அடிச்சிடலாம். அடித்து ஓட அவ்வளோதான் கைஸ். இப்போ நேராக நம்ம உள்ளே குச்சிடலாம். இங்கே தான் ஜிஜி ப்ரோ இருக்காரு. வா ப்ரோ பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா ப்ரோ. ஏலியன்லாம் இருக்குது ப்ரோ, மண்டே உடச்சிடலாம். ப்ரோ என்ன ஏன் ப்ரோ அடித்த? இங்கே பாருங்க ஏலியன் அடிக்க சொன்னால் நம்மளே அடிக்கிறாரு. இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக இங்கே நடந்து போயிடலாம். அப்புறம் இங்கேனா ஒரு குதியை போடு, அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இங்கேனா திரும்ப இதே மாதிரி இங்கே குச்சி அப்புறம் இங்கேனா குடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். அப்படியே இங்கே குச்சாச்சு. இப்போ வந்து இங்கே அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கிட்ட வந்துடலாம். இங்கே தான் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. நம்ம அப்படிக்கா இல்லை. ஏலியனு என்ன ஏலியனு என்ன எழுதிற? கட்டை எடுத்து நான் இப்போ ஒன்று பழக்கிறேன் பாரு. அவ்வளோதான் கைஸ். நம்ம அப்படிக்கா இங்கிட்டு நடந்து போகலாம். இங்கிட்டு குரோபார் வச்சு இந்த ஃபேனை உடைக்கணுமா, உடைச்சாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டி ஜூஸ் கோலாலாம் அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டல் வழியாக தான் நம்ம போகணும் போல். பாருங்கள் நம்ம இங்கே கையை வச்சு போர்ட்டல் ஆன் பண்ணிக்கலாம். போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்ல்டு இருக்குது, ஐலாண்டு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக இங்கேருந்து அங்கே ஸ்டோன் மேலே குதிக்கணும் கைஸ். அங்கே ஐயோ குதிக்கிறதுக்குள்ளேயே இதாகிடுச்சு. இப்போ குதிச்சு பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ ஹைட்டாக அது. அங்கே அப்படியே நம்ம பொறுமையாக இங்கே குதிச்சு இந்த கல் மேலே லேண்டாயிடலாம். இங்கே வந்து 0 கிராவிட்டி போல் கைஸ், எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறோம். இப்போ அப்படியே இங்கிட்டே போகலாம். அடுத்து இங்கிட்டு ஆஹா ஏலியனே அவ்வளோதான் கைஸ். இந்த ஏலியனை போட்டாச்சு. அப்புறம் இங்கே ஆஹா ஸ்லிப் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ட்ரை, இந்த ட்ரையில் கரெக்டாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு, அடுத்து இங்கேனா ஒரு ஜம்ப்பு, அடுத்து அங்கே வராரு அவர். நம்ம அப்படிக்கா இங்கே ஒரு ஜம்ப்பை ஓட்டி இங்கே ஓடிடலாம். ப்ரோ ஜிஜி ப்ரோ பின்னாடியே வா ப்ரோ. நான் வேறு கீழே விழுந்துட்டேன், நீ கீழே விழுந்துரு ப்ரோ. அங்கேருந்து கீழே விழுந்துரு கைஸ். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டியான், அதான் பின்னாடி வரையான். நம்ம ஜிஜி ப்ரோ பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டார் போல், ஆளை காணா. போதும் கிராஸ் பண்ணி திரும்ப கீழே விழுந்துருக்காப்புல. வாங்க நம்ம இப்போ இது மேலே கிராஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து நேராக அங்கே குதிக்கலாம். ப்ரோவா ப்ரோ வேறு ஒரு குதியை போட்டுடலாம். இங்கே வேறு ஏலியன் இருக்குயா கைஸ். இந்த ஏலியன் போட்டு தெளிச்சு வரும் கைஸ். இந்த வாட்டி நம்ம கரெக்டாக இந்த ஏலியனை போட்டு தள்ளுறோம். ஃபஸ்ட்டு நேராக இங்கே கூச்சிடலாம். இங்கேருந்து அந்த கல் மேலே கூச்சு, அடுத்து இங்கேருந்து இந்த கல் மேலே. எப்படி தான் இந்த கல் ஆகாயத்தில் பறக்குதுன்னே தெரில கைஸ். இல்லாட்டி ஆனால் கைத்தை கட்டி தொங்க விட்டுருப்பானோ யாருக்கு தெரியும். வாங்க நம்ம நேராக அங்கே கூச்சிடலாம். அங்கே நமக்காக ஒரு ஏலியன் வெயிட் பண்ணுது, அதை போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், மண்டேலே போட்டாச்சு. இப்போ இங்கே வேறு நமக்கு ஹார்ட் வேறு குறையுது கைஸ். இப்போ நேரம் இங்கே குதிச்சாச்சு. இங்கேருந்து கடைசியாக ஒரு ஸ்டோன் இருக்குது போல், இந்த ஸ்டோன் மேலே குதிச்சு நேரம் அங்கிட்டு போயிடலாம் கைஸ். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் இருக்குது, இதே போட்டுடலாம். அடுத்து வேறு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்னு போட்டு இங்கே ஒன்று இருக்குது, ஒரு லேசர் இருக்குது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தோடனே அந்த லேசர் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே கீழே இருந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏலியன் ஷிப்பில் அங்கே நிற்கிது. இப்போ அதுதான் கைஸ் பாஸ். இப்போ நம்ம அந்த ஏலியன் ஷிப்பை போட்டு நொறுக்கலாம். இப்போ ஏலியன் ஷிப் போன வாட்டி கடைசியில் ரோபோ மாதிரி நம்ம பேரி வந்துருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ பேரி வந்திருக்காப்புல. அந்த ஏலியன் பேரி வந்து யூஎஃப்ஓவில் நின்றுட்டு யூஎஃப்ஓ பேரியா மாதிரி இருக்க. போன வாட்டி ரோபோ பேரி, இந்த வாட்டி யூஎஃப்ஓ பேரி. எப்படி வந்தாலும் நம்ம இந்த வாட்டி போட்டு கொலாக்க தான் யூஸ் போகிறோம். ஆல்ரெடி அவனுக்கு பாதி லைஃப் குறைச்சாச்சு. அதுக்குள்ளே வேறு ஏலியனை ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு கைஸ். இந்த ஏலியனை நம்மளாம் இந்த குச்சி வச்சே போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த பேரி தான் கைஸ் நம்ம எய்மே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இப்போ நம்ம பேரியை போட்டுடலாம் கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். ஏலியன் பேரியாவது அக்கா நம்ம தான் கைஸ் எப்போவுமே. அவ்வளோதான். கொஞ்சம் இந்த காசுலாம் இருக்குது, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, இதையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது கைஸ். அதில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இன்னும் நம்ம ஜிஜி ப்ரோ பார்த்திங்கன்னா இன்னும் ஏலியனுக்கு முடிக்கல போல். நம்ம அது பாஸை முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அங்கே போர்ட்டலுக்கு போகலாம். நம்ம பிரதர் பார்த்திங்கன்னா முன்னாடியே அங்கே போர்ட்டல்கிட்ட போயிட்டாரு. நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோ இல்லை ப்ரோ நான் வந்துடுறேன், என்னை விட்டுட்டு என் தம்பி போக மாட்டேன்னு பார்த்தா நல்ல வேலை என்னைக்காக வெயிட் பண்ணுறியான். வெயிட் பண்ணோம். ஜிஜி ப்ரோக்காக வெயிட் பண்ணுறேன்னா வாங்க. சரி நாங்கள் 2 பேரும், நானும் என் தம்பி பார்த்திங்கன்னா ஜிஜி ப்ரோக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம். வாடா ரைஸ். இப்போ எனக்கும் என் தம்பி இடையில சிங்கிள்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் ரைஸ், நாங்கள் 2 பேர் லேசரில் ஆஹா தம்பி லேசர்லாம் வேணாப்பா, வாப்பா கட்டையில் சண்டை போடலாம். ஐயோ அவன்கிட்ட இந்த ஸ்வாட் இருக்குல்ல, ஃபயர் ஸ்வாட் மறந்துட்டுனே ரைஸ். பாருங்க இவனை போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இவனை போட்டு இவன்ட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஜி ப்ரோக்காக வெயிட் பண்ணால் ஜிஜி ப்ரோ நம்மளே விட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, நான் என் தம்பிக்காக வெயிட் பண்ணுறேன். என் அன்பு தம்பி வாடா கைஸ். அவன் இப்போ தாங்க கைஸ் அங்கேயே வரான். அவ்வளோ தூரத்தில் இருக்கேன். அதுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டா இல்லை பரவாயில்ல, கிட்ட வரட்டும். அவனை ஏமாற்றிட்டு உள்ளே போர்ட்டல் வெளியே போயிடலாம். தம்பி வாடா, உனக்காக அண்ணன் வெயிட் பண்ணுறேன்டா. வாடா அடி வாடா, சும்மா சொன்னேன்டா, நான் உள்ளே வந்துட்டேன் கைஸ். இப்போ கேமை முடிச்சனால இப்போ நம்ம போலீஸாக மாறிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம தான் போலீஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஜி ப்ரோ ஃபஸ்ட்டு வந்தனால அவர் தான் அங்கே மேலே ட்ராஃபி வச்சுன்னு மண்டையில் நிற்கிறேன். இப்போ வாங்க எங்கிட்ட வேறு ஏதாவது டாஸ்க் இருக்கா. போன கேமில் ஸ்பேஸ் ஷிப்லாம் வச்சு காமிச்சாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை கைஸ். அப்போ இந்த கேம் முடிஞ்சு போல். அவ்வளோதான் கைஸ். இப்போ நாங்கள் எல்லோரும் போலீஸ் ஆகிட்டோம். கீழே கூச்சி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. கீழே கூச்சா செத்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் இருக்குது. இதை யாருக்காவது போட்டு விடலாம் கைஸ். இங்கே பாருங்கள் ஜிஜி ப்ரோ ஃபஸ்ட்டு வந்தனால அவர் அங்கே நின்றுட்டுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஹேண்ட் கஃப் யாருக்காவது போட்டு விட்டு பார்க்கலாம். யாராவது இருக்கையோ என்ன ஏன்டா அடிக்கிறீங்க. போதும் கைஸ், உங்களுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு விட்டுலாம் கைஸ். இதெல்லாம் நம்ம இப்போ தாண்டிட்டு வந்தோம். இப்போ வாங்க யாருக்கா ஹேண்ட் கஃப் போட்டுடலாம். வாங்கடா எவனா கிட்ட வாங்க, ஹேண்ட் கஃப் போட்டு விட்றேன்டா. ஹேண்ட் கஃப் போட்டு விட்றேன் கைஸ். எவனுமே அதை சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் ஷீல்டு போடுறாங்க வந்து, இல்லாட்டி நம்மளை அடிக்கிறாங்க. இங்கே இருந்தோம்னா நம்மளை கொண்டு வாங்கி போல கைஸ். நம்ம இப்படி தானோன்னு வந்துடலாம். அது சொல்ல மாதிரியே கொண்டு போட்டாங்க. சரி கைஸ், இவங்கெல்லாம் விட்டுருந்தா இன்னும் அடிச்சுக்கிட்டே தாங்க யோசிப்பேன். சரி கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.